வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காட்டியா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப்பு, சமையல் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட்டு, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமல் பிசையணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சு 3 கப் தண்ணி ஊற்றி அதில் 15 நிமிஷம் அதை வேக விடணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து ஃபேன் கீழே வச்சு நல்லா ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக போட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு இதுக்கு தக்காளியும் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டும் இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி துருவின தக்காளியை அதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காட்டியாவை வேக வைக்கும் போது மீந்திருந்த அந்த தண்ணி கிரேவி திக்காக இருக்கும். அதையும் இதில் இப்போ சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளித்து கிரேவியில் விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதித்த உடனே இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டான கறி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.